Hi guys, welcome to About Our Show channel. இன்னைக்கு நான் ஒரு சாங் பாடுறதா இருக்கேன். அந்த சாங் என்ன பாட்டு அப்படின்னா, அன்னைக்கு சங்கமித்ரான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா எனக்கு கமெண்ட்ல அனுப்பிச்சிருந்தாங்க, கண்ணே கலைமானே சாங் பாட சொல்லி. அவங்க வேற யாரும் கிடையாது, எங்க அம்மாவுடைய ஸ்கூல் மேட் அவங்க. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் பழக்கம் அவங்களுக்கு. எனக்கு இன்னும் நான் அவங்கள நேரில் பார்த்தது கிடையாது. அம்மாவும் இன்னும் நான் நேரில் மீட் பண்ணதே கிடையாது. அவங்கள எப்படி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சித்ராமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்கூல்மேட் தான். அவங்க மூலமாக தான் அந்த நம்பர் கிடச்சி இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் ஸ்கூல்மேட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இந்த காலத்தில் நம்ம பழகுறோம். நானே சொல்கிறேனே, காலேஜ் மேட்லாம் என்கிட்ட இருந்தாங்க, ஆனால் டச்சில் ரொம்ப கம்மி. காலேஜ் மேட்லாம் ஸ்கூல்மேட் இருக்காங்க, அப்போ கூட ரொம்ப கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா காலத்தில் பழகுனவங்க இப்போ வரைக்குமே இவ்வளோ டச்சாக இருக்காங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எங்கள் அம்மாவுக்குலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அதில் நான் இன்னும் நேரில் பார்க்காத பட் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அது சங்கமித்ரா அம்மா தான். அவங்க எனக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் எது ஒன்று பண்ணாலுமே முதல்ல என்னை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க. எங்கள் அம்மா மாதிரி இல்லை, நீங்களும் எனக்கு ஒரு அம்மா தாம்மா. அதே மாதிரி சித்ராம்மா, அவங்களும் எனக்கு ரொம்ப, நான் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இவங்க மாதிரியான ஒரு நட்புலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கெல்லாம்மா. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. அம்மாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் எனக்கு அம்மாவோட ஸ்கூல்மேட்டுன்னு தெரிஞ்சவங்க இவங்க 2 பேர் தான். ஸோ அவங்கள பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் மக்களே. சரிம்மா, நான் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடுறேன், ஓகேவா? இதே பாட்டு அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா. உங்கள் 2 பேரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த பாட்டு தான் அவங்க பேரன் பேத்திகளுக்கெல்லாம் அவங்க தான் பாடுவாங்க, அம்மா. ஓகேம்மா, இப்போ நான் பாடுறேன், கேட்குறீங்களா? கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஊராரிரோ, ராரிராரோ ஊராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த கோயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஊராரிரோ, ராரிராரோ ஊராரிரோ. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்
பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஊராரிரோ ராரிராரோ ஊராரிரோ ராரிராரோ ஊராரிரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அம்மா நல்லா இருந்ததா நான் பாடினது? தேங்க்யூ.